சாப்பிட்டாச்சுங்க. காஃபி சூடாக சாப்பிட்ட உடனே தான் உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும், வேலை செய்யும். பார்த்து வளர்ற குழந்தை அதனால உங்களுக்கு ஆட் பண்ணுவோம். வெல்கம் பேக் டு ஹர்ஷினி சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு ஒரு மாதிரி க்ளவுடியாக தாங்க இருந்தது. காலையில் எழுந்தாச்சு. ஹர்ஷனுக்கு இன்றைக்கி ஸ்கூலு. அவனுக்கு வந்து காலையில் டிஃபன் வந்து இட்லி வெங்காய சட்னி ரெடி பண்ணி அவனும் கொடுத்து நாங்களும் சாப்பிட்டாச்சு. மத்தியானத்துக்கு வந்து கேரட் வந்து கேரட் ரைஸும் அடுத்தது வந்து கோஸ் பொரியலும் அவனுக்கு கொடுத்தாச்சுங்க. கையில் கொடுத்தாச்சு. அவன் எடுத்துகிட்டு சந்தோஷமாக ஆஃபீஸ் இதுக்கு போயிட்டான், ஸ்கூலுக்கு போயிட்டான். டெய்லி ஸ்கூல்லேருந்து வந்து ஒரு கதையாக சொல்லிகிட்டு இருக்கான். சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கும் கேட்கவும். அவனும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு அடுத்தது கஞ்சி மாவு சுத்தமாக தீர்ந்து போச்சு. 1 கிளாஸ் கஞ்சி மாவு. சரி, அதை வறுத்து எங்கள் ஹஸ்பண்ட்டை கொடுத்து அனுப்பிச்சா அவர் மிஷினில் அரைச்சின்னு வருவார். அதனால் வந்து இந்த கஞ்சி மாவு வறுத்துட்டு எங்களுக்கு வந்து வெத்த குழம்பு ஒரு சைடு வச்சுட்டேங்க. ரைஸ் மட்டும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வைப்பேன். அடுத்தது வந்து ஒரு ரவுண்டு காஃபி சாப்பிட்டா தான், எப்போவுமே டிஃபன் சாப்பிட்டு சூடாக ஒரு கப் காஃபி சாப்பிட்டா தான் அடுத்த வேலை சுறுசுறுப்பாக ஓடும். இன்றைக்கி வேலையும் அதிகமாக இருக்க மாதிரியே இருக்குது. வாங்க இன்றைக்கி என்னென்ன செய்கிறோம் அப்படின்றத வீடியோவில் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு கப் காஃபி சாப்பிட்டு வந்துடுறேன். காஃபி நல்லா சாப்பிட்டாச்சுங்க. ஆளுக்கு ஒரு கப் காஃபி சூடாக சாப்பிட்ட உடனே தான் உடம்பு சுறுசுறுப்பாக இருக்குது வேலை செய்ய. அடுத்தது வந்து புழுங்கலரிசி இந்த குழந்தைக்கு வந்து கஞ்சிக்கு வச்சுருக்கேன். வறுத்து முடிச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏற்கனவே நான் வந்து இந்த கஞ்சி அளவு இதெல்லாம் போட்டிருக்கேன். உங்களுக்கு நம்மளோட இதில் சேனலில் போட்டிருக்கேன். நியூ மாம்ஸுக்கு யூஸாக இருக்கும் அப்படின்றதுனால தான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் நான். இது வந்து 2 கிலோ அரைச்சோம்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு 3-4 மாதத்துக்கு மேலேயே வருங்க. அரைச்சி வச்சுக்க வேண்டியதான். 2 ஓமம் போட்டு அப்படியே இதில் அரைச்சி வச்சுக்க வேண்டியதான். இது வந்து மத்தியானம் நான் வைக்கும்போதும் காமிக்கிறேன் அது எப்படி வைக்கிறது அப்படின்னு. கொதிக்க விட்டு தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு கொதிக்க விட்டோம்னா அது பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அதில் 2 உப்பு போட்டுக்கலாம். வேணும்னா சர்க்கரை போட்டுக்கலாம். அர்ஷினிக்கு வந்து உப்பு தான் பிடிக்குது சர்க்கரையை விட. அதனால் வந்து உப்பு போட்டு அதை வந்து ஊட்டிடுது ஆற வச்சு. அது உடம்புக்கு நல்லா ஹெல்த்துங்க. நல்லா புழுங்கரிசி பார்த்தீங்க இந்த கஞ்சி பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு போன்லாம் நல்லா குழந்தைகளுக்கு உறுதி கொடுக்கும். அதுக்கு தான் இதை வந்து கொடுக்குறது. அர்ஷனுக்கும் சின்ன வயசுலேருந்தே இதான் கொடுக்குறோம். இவருக்கும் இதான். இல்லைங்களா, லைட்டாக இருந்தால் போதும். ரொம்ப செவக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் அந்த சூடு காட்டினா போதும். ஏன்னா மாவு 4 பட பூச்சி பிடிக்காமல் இருக்கும். அதுதான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா பாதாம் லட்டுங்க. இது வந்து ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துருக்கனால சூப்பராக இருந்தது. ரொம்ப நாள் ஆச்சு. சரி திரும்ப இது வந்து வீடியோவில் இன்னைக்கு போடுவோம் அப்படின்னு நான் திரும்ப இது பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்க இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம். சீக்கிரம் பண்ணி முடிச்சிடலாம். ஒரு ஸ்வீட்டுன்னா ஈஸியாக டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். இது என்னென்ன பொருள் தேவை அப்படின்றத பார்க்கலாம். வாங்க பார்த்தீங்கன்னா இந்த கப்பு இருக்கு இல்லைங்களா, இந்த கப்பால் 1 கப்பு பாதாம் எடுத்துட்டுருக்கேன். அது வந்து இதே கப்பால் ஒரு 1/2 கப்பு பொட்டுக்கல் எடுத்துட்டுருக்கேன். அடுத்தது 1 கப்பு சர்க்கரை எடுத்துட்டுருக்கேன். ஒரு 10-15 ஏலக்காய் எடுத்துட்டுருக்கேன். இந்த கப்பால் 1 கப்பு நெய். இதுதான் அதுக்கு தேவையான சாமான். வாங்க எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட அளவுகள்லாம் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ட்ரை பண்ணி பாருங்கள். 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டேங்க. அந்த நெய் கொஞ்சம் இதானவுடனே பாதாம் போட்டு நல்லா பரட்டிக்கணும். ஒரு வாசனை வர அளவுக்கு வறுத்தா போதும். அது ஒரு வாசனை வருங்க. ஒரு வாசனை வருது. இப்போ இந்த வாசனை வர அளவுக்கு வறுத்தோம்னா போதும். நமக்கு படப்படன்னு வெடிக்கும். அது பாதாம் அப்படியே வெடிக்கும். இப்போ வறுத்துதுன்னா அது வெடிக்கும். அதான் பதம். அது இல்லைங்க. பொட்டுக்கல்லை வந்து லைட்டாக ஒரு பரட்டுனா போதும். ஏன்னா ரொம்ப போட்டோம்னா தீஞ்சு போயிடும். அது வந்து ஸ்லிம்மில் வச்சுட்டு லைட்டாக ஒரு பரட்டு. அந்த ஊற்றின நெய்யே மிச்சம் இருக்குது. அதனால் வந்து அதுலேயே ஒரு பரட்டுக்கலாம். ஆற வச்சுருக்கேங்க. ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஆறுறதுக்குள்ளே இந்த சர்க்கரையும் இந்த ஏலக்காவையும் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் மிக்சியில். முடிச்சுட்டு உங்களுக்கு ஏலக்காவையும் லைட்டாக அந்த நெய்யில் இந்த
ஹீட்டு அந்த இழுப்பு சட்டி ஹீட்லேயே அப்படியே போடலாங்க. ஒரு பரட்டுக்குங்க. அவ்வளோ போடுறாங்க. ரவா லட்டுக்கு நம்ம பொடி பண்ணிக்கிறோம் இல்லையா சர்க்கரையை, அதே மாதிரி தான். அது பாருங்கள், நல்ல பவுடர் மாதிரி, குளுக்கோஸ் பவுடர் மாதிரி பாயிடுச்சு. நல்ல வாசனையாக இருக்குது. நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த பாதாமும் பொட்டுக்கல்லையும் அதை பொடி பண்ணிக்கலாம். அந்த நெய்யில் வறுக்கவே அந்த பாதாமோட வாசனை, பொட்டுக்கல்லோட வாசனை இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க. நல்ல மணமாக இருக்குது. பாருங்க, இது பார்த்தீங்கன்னா நல்ல பவுடர் எப்படி இருக்கு பாருங்க. நல்ல பவுடர் ஆகிடுச்சது. ஏன்னா அதோட பொட்டுக்கல்லை போடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரையும். அதுக்கு தான் பொட்டுக்கல்லை கூட போட்டுக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இதை மட்டும் போட்டு அரைச்சோம்னா அந்த பாதாமில் உள்ள ஆயில் வெளியில் வந்து சரியாக அரைப்படாது. அதனால தான் அதோட பொட்டுக்கல்லை கொஞ்சம் சேர்த்துக்கிறது. ஒரு கப்பு நெய்யுங்க. நெய்யை காய்ச்சிக்கலாம், இல்லை வெண்ணெயும் காய்ச்சிக்கலாம். அந்த நெய் வந்து சூடாக இருக்கணும் அதை பிடிக்கும்போது. பாருங்க, அந்த சர்க்கரை, பாதாம், பொட்டுக்கல்லை, ஏலக்காய் எல்லாத்தையும் பொடி பண்ணதை ஒன்றா இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து அந்த ஹீட்டான உடனே நல்லா சூடாக இருக்கணுங்க. சூடாக இருக்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம கிளறி உருண்டை பிடிக்கணும். அதில் பிடிச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன், பிடிக்கும்போதே காமிக்கிறேன் எப்படின்ட்டு. பாருங்கள், நல்லா அந்த நல்லா புகை வர நல்லா காஞ்சி போச்சு. வந்ததுக்கப்புறம் பாருங்கள், ஸ்லிம்மிலே இருக்கணுங்க. இது நெய் எடுத்து இதில் அப்படியே ஒரு ரவுண்டு விட்டுட்டு இந்த ஸ்பூனோட இந்த கரண்டி காம்பால் அப்படி கிளறணும். கிளறி விட்டுட்டு இப்போ இதில் வந்து லட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்கணும். சரிங்களா? கொஞ்சம் ஷேப் வரலைன்னா பரவாயில்லைங்க, அழகாக பிடிப்பிடணும். சரிங்களா? இப்படி தான் பிடிக்கணும். எல்லா லட்டையும் பிடிச்சி முடிச்சுட்டுனா உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்தீங்க, இந்த லட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்குங்க. அந்த கப்புக்கு எனக்கு வந்து ஒரு 18 லட்டு வந்தது. 18 லட்டு அந்த குட்டி கப்பில் போட்டு பாருங்கள், அந்த கப்பில் தான் எல்லாமே எடுத்துட்டேன். 18 லட்டு கிட்டத்தட்ட வந்தது. டக்குன்னு செஞ்சு முடிச்சு. வந்து பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க வீட்டில், குட்டீஸு சாப்பிடாதவங்களுக்கு, பாதாம் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் ரொம்ப பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை சுகருக்கு பதில் நீங்கள் வந்து ஒயிட் சுகருக்கு பதில் நாட்டு சர்க்கரை, பனங்கல்கண்டு இது ஏதாவது ஒன்று செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் போட்டு. அடுத்து வந்து கலரும் போடலாம். நான் வந்து எதுவுமே போடல, சிம்பிளாக உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் செய்யறது, நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுனால சிம்பிளாக செஞ்சு காட்டுவோன்னு சிம்பிளாக செஞ்சுருக்கேன். இதாங்க வீட்டில் உள்ள பொருளை வச்சு எல்லார் வீட்லேயும் பாதாம் இப்பெல்லாம் நிறைய வாங்குறாங்க, நிறைய இருக்கும். ஈஸியாக செய்கிற ஒரு பொருள். டக்குன்னு பசங்க ஏதாவது ஸ்வீட் கேட்டாங்கன்னா டக்குன்னு பண்ணி கொடுத்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 வாரம் 10 நாளைக்கு கூட கெடாமல் இருக்கும். நெய் போட்டு நல்லா வறுத்துடணும். அதையுமே வறுத்ததுனால ஒரு 10 நாள் வரலாம். நல்லா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சோம்னா இருக்கும், அது மாட்டோம். நல்லா இருக்குங்க. சாப்பிடவே எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எல்லோரும் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னாங்க இப்போ. அதனால தான் உங்களுக்கு வீடியோவில் இதை போடுறேன். அஸ்வினிக்கு வந்து அரிசி கஞ்சிக்கு வந்து புழுங்கல் அரிசி வருத்தம் பார்த்திங்களா, அதை வந்து எங்கள் ஹஸ்பண்ட்டை கொடுத்து அமிச்சேன். ஹஸ்பண்ட்டை கொடுத்து அமிச்ச உடனே அவர் வந்து அதை நல்லா மிஷினில் வந்து அரைச்சின்னு கொண்டு வந்தோடனே அதோட 2 ஓமம் சேர்த்து அரைச்சின்னு வந்து சொன்னாங்க. அப்போ தான் குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக டைஜஷன் ஆகும். அதனால் வந்து அதை வந்து கஞ்சி மாதிரி பேஸ்ட் மாதிரி வச்சு சர்லாக் ஊட்டுற மாதிரி காலில் படுக்க வச்சு ஊட்டுவேன். அதை ஊட்டும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சிட்டே ஊட்டினா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சிரிச்சிட்டே சாப்பிடுவோம். கிருஷ்ணா ராமா கோவிந்தா, ராமா கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் கை தட்டிகிட்டே அவர் ஃபுல்லாக சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா ஒரு 1.5 மணி நேரம், கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்குவோங்க. நல்லா தூங்கி எந்திரிப்போம். அந்த நேரத்தில் நாங்கள் சின்ன சின்ன வேலைகள் அதெல்லாம் அவள் தூங்குற நேரத்தில் செஞ்சால் தான் உண்டு. ஏன்னா அவன் முடிச்சுட்டா அதுக்கு அடுத்தது எங்களால் எந்த வேலையுமே செய்யவே முடியாது. அவ்வளோ ஒரு அமக்கல் பண்ணி உட்காந்துருப்போம். ரொம்ப இது சுட்டியாக இருக்கா. பேச்செல்லாம் பார்த்திங்களா 2-3 தடவை நல்லா அப்பா அம்மா அதெல்லாம் கூப்பிட்றா. தாத்தா நல்லாவே வருது வாயில். தாத்தா. அஸ்வினிக்கு அரிசி கஞ்சி ஊட்டியாச்சுங்க. இப்போ வறுத்த அரிசி எங்கள் ஹஸ்பண்ட் அரைச்சிருந்தாரு. அதை வந்து கஞ்சி வச்சு இப்போ ஊட்டினேன். அந்த கிளிப்பை தான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருந்தேன். அது வந்து ஒரு லிக்விட் மாதிரி ஒரு செர்லாக்க அந்த கண்டென்ஷன் வந்தவுடனே குழந்தைகளுக்கு ஊட்டலாம்.
ஆனால் இது வந்து அந்த கஞ்சி வந்து அடுப்பில் வச்சு கலரணும். செர்லாக்குன்னா வெந்நீர் வச்சு நீங்கள் ஊற்றிப்பீங்க. இது வந்து அடுப்பில் வச்சு நல்லா நீர்க்க கரைச்சிக்கிட்டு அடுப்பில் வச்சு கொஞ்சோண்டு உப்பு இல்லை ஸ்வீட் சாப்பிட்றாங்களா தான் சர்க்கரையும் உப்புமா கலந்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டு அதை வந்து பேஸ்ட் மாதிரி பண்ணி இப்போ தான் அர்ச்சனைக்கு ஊட்டினேன். அந்த கிளிப்பு உங்களுக்கு போட்டிருக்காங்க. ஒரு 2-3 வீடியோவாக நான் சொல்லுவேன்னு பார்த்தேன் உங்கள்கிட்ட. அது வந்து இந்த வீடியோவில் தான் டைம் கிடச்சிருக்கு சொல்கிறதுக்கு. எனக்கு என்னென்னா, என்னோடய சிஸ்டருங்க ஓன் சிஸ்டர், என்னோடய தேர்ட் சிஸ்டர் வந்து காமாட்சி ஸ்ரீராம்னு பேர். அவங்க ஹஸ்பண்ட் பேர் ஸ்ரீராமா, அவள் பேர் காமாட்சி. 2 குழந்தைங்க இப்போ பெருசாகிட்டாங்க. சின்ன சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது ஆலோ பிரிக்ஸ் கம்பெனி ஒன்று ஆரம்பித்து நடந்துகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து மலேசியாவில் வேலை கிடச்சிதுன்னு அங்கே போனார். அவர் அங்கே போனால் இவங்க லேடி தனியாக நின்று அவங்க மாமியார்ட்ட 2 குழந்தைங்களையும் விட்டுட்டு ராவும் பகலும் கொஞ்சம் ஹை லெவலில் ஒர்க் பண்ணி அதுக்கு தேவையானதெல்லாம் அவங்க சைடில் படிச்சுக்கிட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக அதையும் படிச்சுட்டு இந்த குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு மாமியாரையும் பார்த்துக்கிட்டு ஹஸ்பண்ட் ஊரில் இருக்கிற ஹஸ்பண்டும் அடிக்கடி கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ப்ரில்லியண்ட்டாக அவங்க வந்து டேலண்ட்டாக பண்ணாங்க இந்த ஒர்க்கை. ஒரு லேடியாக இருந்துட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இந்த ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க. இப்போ நல்லா அவங்க கம்பெனி வளர்ந்துருச்சு. கிட்டத்தட்ட வந்து சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸு, ஃப்ளோரிங் போடுறது, பாத்ரூம் புக் பண்ணுறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன ஒர்க்கும் அவங்க பண்ணி தராங்க. ஹை லெவலில் பெரிய தனி வீடே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 வீடு இதோட நேற்றுக்கு ரேப்ரஸ் ஆன ஒரு வீடை எனக்கு கிளிப் அமைச்சிருக்கா. அது உங்களுக்கு வந்து போட்டிருக்கோம் பாருங்கள். நாங்கள் எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து நல்லா என்கரேஜ் பண்ணோம். என்கரேஜ் பண்ணதுனால தான் இந்த லைனில் அவங்களால ஜெயிக்க முடியுது. உங்கள் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் வீட்லேயும் யாராவது பெண்கள் இந்த மாதிரி இதில் வந்து தலையிட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இதில் இருந்ததுன்னா நம்ம வந்து அவங்கள வந்து நல்லா என்கரேஜ் பண்ணணும். என்கரேஜ் பண்ண அவங்க மேலே வந்துடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா அவங்களோட கிளிப்பிங்ஸ் இங்கே அமைச்சிருக்காங்க. அவங்க வீடு கட்டின கிளிப்பிங்ஸை பாருங்கள். சின்ன பட்ஜெட்டும் பண்ணுறாங்க, பெரிய பட்ஜெட்டும் பண்ணுறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ப்ராஜெக்ட் நிறைய பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலைஸு, ஸ்கூல்ஸு இதுக்கெல்லாம் நிறைய கட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து இந்த உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டதுன்னா அவங்கள யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அவங்க காமாட்சி ஸ்ரீராம் சாய்ஜித் என்டர்பிரைசஸ் அவங்களோட இது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவங்க நேமு, ஃபோன் நம்பர் 2 கொடுக்குறேன். தேவையானவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் அவங்கள்ட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு இதுங்க இது. அவங்க வந்து ரொம்ப லோவும் இருந்தாலும் பண்ணித்தராங்க. உங்களுக்கு நம்ம பட்ஜெட்டுக்கு என்ன உண்டு, இது குறைக்க முடியுமா எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அவங்கள்ட்ட நீங்கள் பர்சனலாக பேசி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நிறைய எல்லாருக்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். 16 வருஷம் அதில் எக்ஸ்பீரியன்ஸுங்க இந்த ஃபீல்டில் அவங்களுக்கு. அவங்களோட 10வது வீடு வந்து நேற்று கிரகப்பிரவேசம் ஆச்சுன்னு அமைச்சிருந்தாங்க எனக்கு. என்ன வேணும் அர்ஷினி குட்டி? என்ன வேணும் அர்ஷினிக்கு? பாப்பாவா? பாப்பாக்கு என்ன வேணும்? அர்ஷினி குட்டி, அர்ஷினி செல்லம், அர்ஷினி பட்டு, அர்ஷினி தங்கம், அட்டுக்குட்டி, பட்டுக்குட்டி. அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணிக்க. அந்த ஹவுஸ் வந்து உங்களுக்கு அமைச்சு இந்த கடைசியில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்க. எல்லாம் வரேன். பாப்பா எதுக்கு கூப்பிட்றீங்க? நடுவில் அர்ஷினி வந்து ஒரு 2-3 வார்த்தை பேசுனாங்க. அது பார்க்க ரொம்ப இதாக இருந்தது, நல்லா இருந்தது. அதனால நீங்கள் எல்லோரும் பார்த்து வளர்கிற குழந்தாவ, அதனால உங்களுக்கு ஆட் பண்ணுவோம் அப்படின்றதுனால உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அவங்க முடிச்சுட்டு அந்த வீடு வந்து இதில் வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. நான் இந்த வீடியோவில் கடைசியில் வரும் பாருங்கள். பார்த்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறவங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு விசாரிச்சுக்கணும். பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்றதை எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.